நாட்களிலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் என்றதான தலைப்பில் ஒரு சில காரியங்களை தான் உங்களுக்கு சொல்ல முடிந்தது. நீங்க நிறைய பேர் பரிசுத்த ஆவியை குறித்து பெரிதாக நினைத்து பார்க்கிறதே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு மனிதனுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லுவதை விட பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம், தேவையானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவராய் இருக்கிறார். அவர் நித்தியத்துல நித்திய ஆவியாகிய பிதாவாக இருந்தார். மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர் இந்த பூமியில பிறந்த போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். அதே தேவன் தான் பிதாவாக இருந்ததன் அதே தெய்வம் மனுஷ சாயலாக வரும்போது குமாரனாக வந்தார். இப்போது அவர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அதே பிதாவாகிய தேவன், அதே குமாரனாக வந்தவர், அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக ஜனங்களால் காண முடியாது, ஆனால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம். நமக்குள் அவர் வாசமாய் இருக்கிறபடினாலே நாம் அவரை அறிந்திருக்கிறோம். நீங்கள் அவரை அறிந்திருந்தால் நீங்கள் உண்மையிலேயே பாக்கியப்படுவர்கள் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் அறியாது இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். ஒரு நாள் அவனில் இருந்ததான தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அவர் சும்மா விலகல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு அவர் சும்மாலாம் விலக மாட்டார். சிம்சோனை விட்டு விலகுவதற்கான காரணம் உண்டு. சிம்சோன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சிறு பிள்ளையிலேயே பெற்றதான மனுஷன். மனோவாவும் அவனுடைய மனைவியும் இந்த குழந்தையை பெற்றெடுத்த போது கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இருந்தார். ஆசீர்வதிக்கப்பட்டதான மனுஷன் யாரு? சிம்சோன். எதனால் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல சிறு வயதில இருந்தே இருக்கிறார். அவன் ஒரு பிரதிஷ்டையினுடைய புத்திரன். பிரதிஷ்டை என்பது தேவனுக்கு மிக விருப்பமான காரியம். பிரதிஷ்டை என்றால் என்ன? பொருத்தனையின் உன்னதமான ஒரு படிதான் பிரதிஷ்டை. பொருத்தனை எப்படி மீறப்படக்கூடாதோ அதே போல பிரதிஷ்டை என்பது மீறப்படவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை எல்லாம் என்ன செய்தாங்க மறந்துட்டாங்க. உங்களெல்லாம் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையாக மதிக்கவே மாட்டார். என பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். மனம் பதறி தேவனுடைய சன்னிதானத்தில் எதையும் என்ன செய்யறாத, சொல்லி போட்டா கிடக்கு. ஒரு மனுஷன் அப்படிதான் நினைச்சான். வேதத்துல எப்தா என்று சொல்கிறத மனுஷன் சொல்லி போட்டா கிடக்குன்னு நினைச்சான். அவனுக்கு எதிராக சேனைகள் இருக்கும்போது இவனுக்கு மிகப்பெரிய பயம். அவர்களை எதிர்கொள்ள முடியாது என்று 100க்கு 100 இவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தபடினால நமக்கு ஜெயம் கிடைக்காது என்றாலும் நம்ம ஒரு பொருத்தனையை பண்ணுவோம்னு பண்ணிட்டான். ஆனா ஆண்டவர் அவனுடைய பொருத்தனையை பார்த்து அவனுக்கு என்ன கொடுத்துட்டாரு? வெற்றி கொடுத்துட்டாரு. நம்ம பொருத்தனை அப்படியே மாற்றிடுவோம். அப்படியே ஆண்டவரே எனக்கு தெரியாம பட்ட ஆண்டவர், நீ மன்னிக்க தயப்படுத்த தெய்வங்களா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் வேணா இதை தரேன் இத்தனை கோடி ரூபாயை தரேன், நமக்கு ஒரு கோயில் கட்டி தரேன், விட்டுருங்க ஆண்டவரே. நம்ம கெஞ்சுவோம், மன்றாடுவோம். தாயும் பிள்ளையும் நல்லதொரு தகப்பனும் பிள்ளையும் நல்லதொரு தேவனுடைய பிள்ளைகளாம் போய் சொல்றான். எப்தா தன்னுடைய குமாரத்தின் இடத்துல போய் சொல்றான், இப்படி நான் தேவனிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். அவன் நேரம் பேசியிருக்கணும். இப்ப உள்ள பிள்ளைகளா இருந்தா சில பிள்ளைகள் பேசுறதில்லை. பெற்றோர்களுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைகளுடைய கிரிட்டிக்கலான நிலையில சிலர் மரண போராட்டத்தில் இருப்பாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. சிலருக்கு குழந்தை இருக்காது, குழந்தை பிறந்த ஆண்டவருக்கு கொடுத்துருன்னு பொருத்தனை பண்ணிடுவாங்க. சிலருக்கு பொம்பளை பிள்ளைகளா பிறக்கும், ஆம்பளை பையன் பிறந்தா ஊழியத்துக்கு, அப்படி ஏதோ ஒரு விதத்துல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் வளர்ந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகளிடத்துல சொன்னா அந்த பிள்ளைகள் யாரும் பேசும்?
பெற்றோர்களை பேச என்ன சொல்லி பேசும்? உங்களை யாரு இந்த பொருத்தனை பண்ண சொன்னது? நீங்க பண்ணதான் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லும். ஆனா எத்தவனுடைய குமாரத்தை சொன்னா, நீர் சொன்னதை என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க என்று சொல்லி. சரி, அப்போ நாம பிரதிஷ்டை மீறாமல் நடக்க வேண்டிய இந்த சிம்சோன் பிரதிஷ்டையை அவன் உடைத்து போட்டான். அவனுடைய பெற்றோர்கள் சொல்லிதான் வளர்க்குறாங்க. சின்ன வயசுல எல்லாம் கரெக்டா தான் வளர்ந்துட்டு வர்றான். இப்ப கொஞ்சம் என்ன வயதாயிடுச்சு, தலை இருந்த இடத்துல என்ன வந்துட்டு, கழுத்து வந்துட்டு. இங்க இருந்த கழுத்து எங்க வந்துட்டு, இங்க தலை மேல போயிடுச்சு. சத்தம் கொஞ்சம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்போம். முதல்ல தாய் தாப்பை கூப்பிட்டா என்னம்மா என்னப்பா அப்படி சொல்றவன், இப்ப அந்த சத்தம் அப்படி கனத்தவன் என்ன அப்படின்னு சத்தம் வந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம யாராயிட்டோம், பலசாலி ஆயிட்டோம். இப்போ பெற்றோர்களால் அவ்வளவு லகுவாக வழிநடத்த முடியாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை இருக்கும் மட்டும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகளில இந்த பையன் பெரிய பையன் ஆகுறதுக்கு முன்னாடி உனக்கு நம்பிக்கை இருக்கு, இது வளையும். சின்ன வயசுல என்ன செய்யும், வளையும். சின்ன வயசுல 5 மணிக்கு எழுப்பி விட்டா எழும்பும். ஆனா இப்போ எத்தனை வயசு ஆச்சு, 15 வயசு ஆச்சு. இப்போ எழுப்ப சொன்னா என்ன செய்யாது, எழும்பாது. ஆனா அந்த நேரத்துல நம்ம பிள்ளைகளை சரியா வளர்க்கவில்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிள்ளைகளை சரியாக வளர்த்து அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருந்தா அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டு வளர்த்தால, ஆண்டவர் அந்த பொறுப்பை எடுத்துட்டு பிள்ளைகளை நடத்துவார். சரி, சிம்சோன் சிறு வயதிலெல்லாம் நன்றாகத்தான் இருந்தான். அவன் பெரியவனாக வளர்ந்ததற்கு பிறகு தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டை எல்லாம் விட்டு மீறி விட்டான். அவன் மீறி பிரதிஷ்டையை என்ன செய்தான், உடைச்சிட்டான். இந்த பிரதிஷ்டையை உடைத்த உடனே தேவ ஆவியானவர் இவனை விட்டு என்ன செய்தார், விலகிட்டாரு. தேவ ஆவியானவர் இவனை விட்டு விலகினது இவனுக்கு தெரிஞ்சுதா? இந்த கேளும் விலகினது தெரிஞ்சா தெரியலையா? தெரியல. ஏன் தெரியல? தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன் தெரியல? உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பரிசுத்தர் நம்ம விட்டு விலகிட்டாருன்னு தெரிஞ்சிருக்கணும். சில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பரிசுத்தர் விலகில் இருப்பது அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஆண்டவரிடத்துல போய் நாள் கணக்காக உபவாசம் இருந்து மன்றாடுவாங்க. தாவீது அப்படிதான் மன்றாடுனா. அது சொல்றான், நம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு, ஏன்னா பரிசுத்தர் விலகிட்டாரு, நிலையான ஆவியை தாரும். ஏன்னா பரிசுத்தர் இப்ப விலகிட்டார், முதல்ல இருந்தார், இப்ப விலகிட்டாரு. எனக்கு நிலையான ஆவியாக எனக்குள் வாரும் என்று சொல்லி அவன் அந்த ஜெபம் பண்றான். ஆனா சிம்சோனுக்கு அது தெரியல. பரிசுத்த ஆவியானவர் இவனை விட்டு விலகினதே இவனுக்கு என்ன செய்யல, தெரியவில்லை. இவனுடைய 7 சடைகள் என்ன செய்யப்பட்டது, 7 சடைகள் இவனில் இருந்து எடுக்கப்பட்டது. அந்த சடைகளை எடுத்தது யாரு? ஒரு ஸ்திரீ. ஸ்திரீ என்றால் யார்? திருச்சபை. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் திருச்சபை மணவாட்டியாகிய திருச்சபை. தேவனுடைய வார்த்தையை கேட்காத திருச்சபை வேசி திருச்சபை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகாபாவிலோ வேசிகளுக்கெல்லாம் தாய் என்னும் நாமம் அவருடைய நெற்றியிலே தரிக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய வார்த்தையை கேட்காத திருச்சபை. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய பலம் போனவர்களாக இருப்பதற்கான காரணம் என்ன? சில சபைகள் தான் அவர்களை தேவனுடைய ஆவியினுடைய வல்லமையை விட்டு பிரித்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு அநேக திருச்சபைகளுக்கு பரிசுத்தாவியை பற்றியதான அக்கறையே கிடையாது. பரிசுத்தாவி என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியம் என்று சொல்லி போதிப்பதே இல்லை. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 20 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன், 20 வருடம் 25 வருடம் இருக்கும். ஒரு CS சபையில முக்கியமான ஒரு பொறுப்பானவங்க என்னை பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்ப அவங்க பிரசங்கத்துக்கு கூப்பிடும்போது என்கிட்ட கேட்கறாங்க, நீங்க என்ன பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு கேட்காங்க. நீங்க என்ன பிரசங்கம் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப நான் சொல்றேன், நான் எந்த இடத்துல போனாலும் முதலாவது மனந்திருப்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, இதை தான் முதல்ல பேசுவேன் அப்படின்னு. ஏன் இதை தவிர உங்களுக்கு வேற பிரசங்கம் இல்லையா, ஏன் அதை பேசுறீங்க சொல்லிட்டு சொன்னாங்க. பரிசுத்தாவியை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான சம்பவம்.
பரிசுத்த ஆவியை பற்றி நீங்க பேசாம நீங்க வேற எதனாலும் பேசுங்க, ஞானஸ்நானத்தையும் பரிசுத்தாவே பேசாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணேன். அப்படி ஒரு ஒளி எனக்கு நான் போகலை, அப்படி ஒரு ஒளி எனக்கு தேவையில்லை. இதை பேசுகிறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா என்னை வந்து கூப்பிடுங்க, நான் வர்றேன். இல்லாவிட்டால் எனக்கு அப்படி ஒரு ஊழியம் தேவையே இல்லை. ஏனென்றால் ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாவது போதனையே நீங்க மனம் திரும்புங்கள், அடுத்தால ஞானஸ்நானம் எடுங்கள், அடுத்தால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு அடுத்து நீங்க மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி நீங்கள் வேறுபட்டு வந்து என்ன செய்யுங்க, ஜீவனம் பண்ணுங்க. இப்படிதான் ஒரு திருச்சபை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதான திருச்சபை இருக்க வேண்டும். இந்த சிம்சோன் 7 சட்டைகள் அவனுடைய தலையை விட்டு எடுக்கப்பட்டதற்கு பிறகு இவனுடைய மகா பெரிதான பலம் அவனை விட்டு என்ன செய்து விட்டது, போய்விட்டது. இவனுடைய பலம் போனதற்கு பிறகு சத்துருக்கள் வருகிறதான நேரத்தில் அவன் சொல்றான், நான் முன்பை போல நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் எழும்பி போகிறதுக்கு பார்க்கிறான். இவனால என்ன செய்ய முடியவில்லை, போக முடியும். வெற்றியும் ஜீவியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், தேவையானது. இந்த பரிசுத்த ஆவி இந்த மறுமைக்கு மட்டுமல்ல. சில நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியை பெற்றா எனக்கு மறுமையுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி. நீங்கள் வேதத்தை எல்லாம் வந்து ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியின் மூலமாக மறுமைக்குரியதான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, இந்த பூமிக்குரியதான ஆசீர்வாதமும் உண்டு. நீங்கள் ஆதியாகமத்துடைய புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 38ஆவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வந்து வாசித்து பார்க்கும்போது அங்கே யோசேப்புடைய சரித்திரத்தை குறித்து இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிற வாசிங்கள். தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். தொடர்ந்து யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினா உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவர் அறியாத பார்வன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இவனுக்கு நிகரானவன் வேற ஒருவருமே இல்லை. நீங்கள் சரியாக தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றால், நீங்கள் இருக்கிறதான இடத்துல நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக, நீங்கள் புத்தி உள்ளவர்களாக, நீங்கள் அறிவாளிகளாக, நீங்கள் விவேகம் உள்ளவர்களாக நிச்சயமாக வந்து இருப்பீர்கள். இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியும் இவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதபடினாலதான் இந்த யோசேப்பை குறித்ததான சாட்சி விளங்கினது போல நம்மை குறித்து சாட்சி விளங்காமல் இருக்கிறது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு அவனுடைய தகப்பன் இல்லை, அவனோடு அவனுடைய தாய் இல்லை, அவனோடு அவனுடைய சகோதரர்கள் இல்லை, அவனோடு அவனுடைய நண்பர்கள் இல்லை, அவனோடு பணம் இல்லை, அவனோடு பொருள் இல்லை, அவனோடு உறவுகள் இல்லை. சொல்ல போனா எதுவுமே அவனோடு இல்லை. ஒன்றே ஒன்று இருந்தது, தேவனுடைய ஆவியானவர் மட்டும் அவனோடு கூட இருந்தார். அந்த ஆவியானவர் இவன் எங்கே போனாலும் அவனை விட்டு அவர் விலகவே இல்லை. ஏனென்றால் அந்த ஆவியானவரை அவன் காத்து கொண்டான். இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள், ஆனால் பெற்றதான ஆவியை அவர்களால் காத்துக்கொள்ள முடியவில்லை. எவ்விதமாக இந்த சிம்சோன் அவனுக்குள் பெற்றிருந்ததான ஆவியை காத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டானோ, அதை போல சிலர் போகக்கூடாத இடத்திற்கு போகிறீர்கள், சிலர் ஐக்கியப்படக்கூடாத இடத்துல ஐக்கியப்படுகிறீர்கள், சிலர் உறவு பாராட்டக்கூடாத இடத்துல உறவு பாராட்டுகிறீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிம்சோன் போகக்கூடாத இடத்திற்கு போனான். அவன் நசரேய விரதம் காக்கப்பட வேண்டியவன், அவன் செத்த சிங்கத்தின் பக்கத்தில் போகிறான். அவன் அடுத்தபடியாக அவன் ஒரு வேசியனுடைய வீட்டை தேடி போகிற. வேசி என்றால் நான் முன்பே சொன்னேன், யாரு? தேவனுடைய வார்த்தையை கேட்காத
திருச்சபை. அப்படிப்பட்டதான இடங்களிலே கடந்து போகிறதான தேவனுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த ஆவியானுடைய பலம் போய்விடும். நான் அநேக ஜனங்களை நான் கேட்டிருக்கிறேன். அநேகர் சொல்லி இருக்கிறாங்க, நான் இந்த இடத்துல கடந்து போனேன், எனவே பக்கத்துல இந்த திருச்சபை இருக்கிறதுன்னு போனேன், ஆனா எனக்கு ஆராதனை பண்ணின மாதிரியே தெரியல. ஆவிக்குரிய சபையில இருந்து ஆராதனை பண்ணினதான ஜனங்களுக்கு மற்ற இடங்களில் அங்க ஆராதனை பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதான திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்களுக்கு அவர்கள் அந்த இடத்துல போய் ஆராதனை பண்ண முடியாது. கடந்த நாட்களில் இங்க திருச்சபையில பேசினவங்க சொன்னார் அல்லவா, அரசியல் எந்த சபையில வந்து விட்டதோ அங்கே தேவனுடைய ஆளுகை பெயரும், அங்கே யாருடைய ஆளுகை வந்துடும்? மனுஷனுடைய ஆளுகை வந்துவிடும். திருச்சபை என்பது தேவனால் ஆளப்பட வேண்டியதான இடம். அந்த தேவன் ஆளுகிறதான ஆளுகைக்கு ஏற்றார் போலதான் ஊழியர்களும் திருச்சபையை நடத்த வேண்டும். ஆனா அநேக இடங்களில் அமிதமாக நடைபெறவில்லை. அந்த இடத்திற்கு ஒரு பரிசுத்தாவியை பெற்றவர்கள் போனால் இவருடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் 7 தடைகள் இவரை விட்டு அகற்றப்பட்டது போல இந்த பரிசுத்த ஆவியினால் இருக்கிறதான 7 விதமான பலம் இவர்களை விட்டு என்ன செய்கிறோம்? போயிரும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் இவனை மடியில கிடத்தி இவனை தூங்க வச்சு இவன் விழிப்பதற்குள்ளாக, இவன் விழித்து பார்ப்பதற்குள்ளாக இவனுடைய தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி விட்டான். இன்னைக்கு நிறைய சபை ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய தூக்கத்தில் சபை இருக்கிறதான நாளிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வருவார். வேதத்தில் சொல்லி இருக்கிறது, 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் 10 கன்னிகைகள் தூங்கினார்கள். 5 கன்னிகைகள் நெருப்பை வைத்திருந்தாங்க, எண்ணெய் வைத்திருந்தாங்க. 10 பேருக்கும் பேர் என்னதுதான்? 10 பேருக்கும் பேர் என்னதுதான்? கன்னிகை தான். 5 பேருக்கு ஒரு பேர், 5 பேருக்கு இன்னொரு பேர் இல்லை. 10 பேருக்கும் பேர் கன்னிகை தான். இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பேர் கிறிஸ்தவர்கள் தான். இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு சொல்றாங்க. அந்த 10 கன்னிகைகள் அவர் 10 பேர் நினைத்துக் கொண்டிருந்தாங்க. மணவாளன் வருவார், மணவாளன் வரும்போது நாங்க எல்லாரும் என்ன செய்வோம்? போவோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தாங்க. இந்த மணவாளன் வருகிறதான வேளையில என்ன கேக்கு? சத்தம் கேக்கு. மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக எழுந்திருங்கள் என்று சொல்கிறதான வேளையில 10 பேர் எழுந்திருக்கிறாங்க. 5 பேரிடத்துல எண்ணெயும் இருக்கிறது, தீவெட்டி இருக்கிறது. 5 பேரிடத்துல தீவெட்டி இருக்கிறது, ஆனா என்ன இல்லை? என்ன இல்லை? எண்ணெய் இல்லாம விளக்கு எரியாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நீங்க ஒருபோதும் ஆண்டவருக்காக வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில ஒரு வல்லமை என்ன தெரியுமா? உங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் வல்லமை தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கோம் சொல்லி சொல்கிறதான சிலர் அவர்களுக்குள் இருக்கிறதான ஜென்ம சுபாவம் மாறாதவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்புவதற்கு முன்பு எவ்விதமாக இருந்தார்களோ அதே போலதான் இப்போதும் இருக்கிறார்கள். அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கிறது, அவருடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்கிறது, அவருடைய இதயத்துடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறது என்றால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களிடத்துல இன்னும் வரவில்லை. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எந்த விதத்திலேயாயினும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேம்ல காத்திருங்க. நிறைவேறுகிறதான வரைக்கும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு எழும்பல. மேல் வீட்டுல சுமார் 120 பேர் என்ன செய்திருக்கிறாங்க? 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அங்க என்ன செய்துட்டு இருந்தாங்க? 120 பேர் என்ன செய்துட்டு இருந்தாங்க? நல்ல பெரிய மைக் செட்டை போட்டு இருக்கிறதுல பெரிய பாக்ஸை வச்சு பெரிய மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரே கொட்டடி தான், ஒரே பாட்டு தான் பரிசுத்தவான் வந்தார். அப்படியே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ பரிசுத்தவான் எப்படிதான் வர வேண்டியது இருக்கு, இப்படிதான் வர வேண்டியது இருக்கு. கொட்டை அடிச்சு பாட்டு பாடி ரொம்ப சவுண்டை போட்டு மைக்கை கூட்டி வச்சு ஒரே கூப்பாட்டு போட்டு அதுக்கு பிறகுதான் சிலருக்கு என்ன வருது, சிலருக்கு ஆட்டம் அந்த மாதிரி வருது. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
ஜெபம் பண்ணுவதில் அவர்கள் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். தரித்து இருந்தார்கள் அர்த்தம் என்ன? அவர்களும் அங்கதான் இருந்தாங்க, அவருடைய இருதயம் அங்கதான் இருந்தது. ஏன்னா அவர்கள் ஒரே ஒரு ஏமோட தான் அங்க வந்து இருந்தாங்க. அந்த பிதாவினுடைய ஆவி நமக்கு வந்து வேணும். அது பிதாவுடைய வாக்குத்தத்தம். அந்த இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே அது நிறைவேறுகிறதான வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தாங்க. காத்திருந்த யாராவது விடப்பட்டாங்களா? யாராவது விடப்பட்டாங்களான்னு நான் கேட்கிறேன். 120 பேர் இருந்தாங்க. யாருக்காவது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாமல் இருந்தாரா? இல்லை. ஏன் எல்லாருக்கும் அருளப்பட்டார் என்றால் எல்லாரும் ஏக இருதயத்தோடு அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். மறுபடி கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்க கட்டாயம் தரணும். தருகிற வரைக்கும் நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறதான உறுதியோடு அவர்கள் இருந்தபடினால அவர்கள் அனைவர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் பொழிந்தருளப்பட்டார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாசைகளில் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? பேச ஆரம்பித்தார். அவர்கள் பேசுகிறதான வார்த்தை என்னவென்று யாருக்கே தெரியாது. உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் பெற்றார். ஹிந்தி தெரியாதவங்க அழகா ஹிந்தி பேசுவாங்க. ஆங்கிலம் தெரியாதவங்க அழகா காலஞ்சென்ற என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் பேசுவார், இங்கிலீஷ் அழகா பேசுவார். அவருக்கு தமிழே அவர் பேசினா நிறைய பேருக்கு புரியாதுங்க. ஆனா அவர் இங்கிலீஷ்ல அழகா வந்து பேசுவார். எப்பத்துல இருந்து பேச ஆரம்பிச்சார்? அது பரிசுத்த ஆவியை பெற்றதுல இருந்து. யார் சொல்லி கொடுத்தாங்க? நான் சில இடங்கள்ல பார்ப்பேன், நிறைய இடங்கள் நான் பார்க்குறேன். இந்த பாஸ்டர் என்ன பேசுறாரு அதை தான் வர்றவங்களும் பேசுறாங்க. ஒரு திருச்சபையுடைய பாஸ்டர் என்ன வார்த்தை பேசுறாரோ அதே தான் பேசுறாங்க. அது பரிசுத்த ஆவியானவர் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி? வேறு வேறு பாசைகளிலே என்ன செய்யணும்? உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் தான் கிடைக்கும். வாஞ்சை இருந்தால் தான் காத்திருப்பீங்க. எப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் சாப்பிட மாட்டீர்களோ, சாப்பிடாவிட்டால் எப்படி பலம் கிடைக்காதோ அதே போல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காத்திருப்பீர்கள். காத்திருந்தால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால் எனக்கு என்ன லாபம் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் வசன தெளிவு இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மறுமையுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. இந்த யோசேப்பு அந்த எகிப்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வருவதற்கான மிக முக்கியமான காரணம் அவனுக்குள் தேவாவி இருந்ததான அந்த காரணத்தினாலதான் அவன் அந்த 2வது ஸ்தானத்துல வந்தான். இன்னைக்கு அநேகர் உயர்வடைவதற்கு துடிக்கிறாங்க, வேலை செய்யறதான இடத்துல ப்ரமோஷனுக்கு வந்து துடிக்கிறாங்க. எப்படியாய் நாம் இருக்கிறதான தேசத்துல எல்லாரோட வாழ்வடைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் உயர்வதற்கு துடிக்க வேண்டாம். இந்த தேவ ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்குள்ளாக ஒரு ஆர்வம் வாஞ்சை இருக்கும் என்றால் அந்த ஆவி உங்களை வந்து அடையாளப்படுத்தும். நீங்கள் இருக்கிறதான இடத்துல இவர்களை போல திறமை உள்ளதான மனுஷன் ஒருவனும் இல்லை என்கிறதான ஒரு அடையாளப்படுத்தும் போது நீங்கள் வேலை செய்கிறதான இடத்துல பொறுப்பு உங்களிடத்துல கொடுக்கப்படும். நீங்கள் வேலை செய்கிறதான கம்பெனியில பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வேலை செய்கிறதான கடையாக இருந்தால் பொறுப்பு உங்களிடத்துல கொடுக்கப்படும். இந்த தேவ ஆவிக்கு அவ்வளவு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஒரு மனுஷனை உயர்த்தும் சக்தி இந்த தேவ ஆவிக்கு இருக்கிறது. இந்த யோசேப்புக்குள் அந்த தேவாவி இருந்த அந்த ஒரு காரணத்தினாலே தான் அவன் அந்த எகிப்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறான். ஒருவேளை நம்ம திறமை இல்லாதவர்களாக இருக்கலாம். காலம் சென்றதான தினகரன் ஐயா அவர் ஒரு சாட்சி சொல்லுவார், கேட்டவர்களுக்கு தெரியும். அவர் பேங்க்ல வேலை பார்த்தாராம். ஆனா அவர் சொல்லுவாரு, எனக்கு கணக்கே தெரியாது, கடைசியில் எல்லாம் குளறுபடியா எழுதி வச்சிருவேன், கணக்கு எல்லாம் வேரியேஷன் ஆகாது. ஆனா எனக்கு நான் சங்கடப்பட்டு போய் நான் வேலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி
நான் சொன்னா நான் வேலை செய்த பேங்க்ல என்னைய விடவே இல்லை. அவங்க சொன்னதான சாட்சி. நீங்க இங்க வேலைக்கு வந்த பிறகுதான் இந்த பேங்க் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்க அந்த பேங்க்ல வந்து என்ன செய்யணும், வேலை செய்யணும்னு அந்த பேங்க்ல உள்ளதான முக்கியமான அதிகாரிகள் சொன்னதாக அவர் இருக்கும்போது சாட்சி சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வன் என்றால் அவனுக்கு எல்லாருடைய கண்களிலேயும் என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும். சில வேளைகளிலே பொல்லாத ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஜனங்கள், பொல்லாத ஆவியினால் நடத்தப்படுகிறதான ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன செய்ய பிடிக்காது. எனக்கு ரொம்ப நாள ஒரு புதிர் தெரியாமலே இருந்தது. எனக்கு காரணமே இல்லாமல் சிலருக்கு என்னை பிடிக்காது. நான் ஆராய்ச்சி பார்ப்பேன், எனக்கு வந்து விடையே கிடைக்கல. ஆராய்ச்சி பார்ப்பேன், என்ன கிடைச்சது, ஒரு கேடுமே செய்யலையே, ஒரு தீமையை பேசவும் இல்லை, ஒண்ணுமே செய்யல. ஏன் வந்து நம்மளை பிடிக்க மாட்டேங்கிறது, ஏன் அவர்களுக்கு இப்ப பிடிக்கல? கொஞ்ச நாள் ஆன பிறகு தெரிஞ்சது என்ன கிடக்குது, பொல்லாத ஆவி உள்ள இருக்கு. எனவே ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றதான மனுஷனை அவர்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அவர்களை தள்ளியே தான் வைப்பாங்க. சில வேளைகளிலே நம்மளை பார்த்தாலே அவர்களுக்கு எரிச்சல் வருது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களை பார்க்கும்போது பொல்லாத ஆவி பிடிச்சவங்களுக்கு என்ன வரும், எரிச்சல் வரும். சமீபத்தில் ஒரு சாட்சியை வந்து ஒரு அன்பர் சொன்னார். ஒரு சபை ஒரு விசுவாசி, அந்த விசுவாசி நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவங்க, ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கக்கூடியவங்க, ஊழியத்துக்கு மேல வாஞ்சோட ஊழியர்களுக்கு உதவியா இருப்பாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட இரண்டு சொன்ன நபருடைய மனைவிக்கு வந்து பொல்லாத ஆவி பிடிச்சு அடிக்கடி வந்து அலக்கழிக்கிறது. அப்போ அவர் வந்து ஒரு ரோமன் கத்தோலிக் சபையை சார்ந்தவர். இவர் என்ன செய்யறாரு, அவங்க மனைவிய ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாராம். அப்போ இந்த தாயார் கடைக்கு போயிட்டு எதிர வராங்களாம். கடைக்கு போயிட்டு எதிர வரும்போது இவங்க பக்கத்துல வந்த உடனே, இந்த தாயார் பக்கத்துல வந்த உடனே அவங்க மாப்பிள்ளைய ஒரு அடி அடிச்சுட்டு வந்தாலும் எலும்பி ஓடியே போய் எங்க போய் உட்காந்துக்கிட்டு, அந்த ஆசி கோயில போய் உட்காந்துட்டு. இவங்க ஒண்ணுமே சொல்லல. இந்த விசுவாச தாயார் ஜெபித்து கட்டளையிடவோ இல்லாம அதற்கு வாக்குவாதம் பண்ண ஒண்ணுமே செய்யல. அவர்கள் பக்கத்துல போகும்போது அப்படி கையை தட்டி கையில ஒரு அடி அடிச்சுட்டு அங்கவே உட்கார்ந்துட்டு இவர் போன உடனே சொல்லுதான், அந்த சண்டாளி கிட்ட பக்கத்தோடு என்னைய கூட்டிட்டு போயிட்டிய, எனக்கு என்ன எரியுது. பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள இருந்தால் பொல்லாதாவி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்யும், எரியத்தான் செய்யும். தன்னால் அவர்கள் விளைகிறவன். அதுவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகள் நீதிமான்களுடைய சபையில நிலைத்திருக்க மாட்டான். நீங்க நீதி உள்ளதான ஆவியை பெற்றிருந்தா, அநியாயமான ஆவியை பெற்றிருக்கிறவன், அந்நிய ஆவியை பெற்றிருக்கிறவன் உங்களை விரும்ப மாட்டான். உங்களிடத்துல பேச விரும்ப மாட்டாங்க. ஆம்பளையோ பொம்பளையோ உங்களிடத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க. உங்களிடத்துல ஐக்கியம் கொள்ள விரும்ப மாட்டாங்க. அப்பவே நீங்க நினைச்சிடலாம், ஏதோ வித்தியாசமான ஆவி அல்லவா. ஒரு சாட்சி சொன்னாங்க, நீ இந்த ஊர்ல இருக்காத, பாக்கியத்தை அவங்க என்ன சொன்னாங்க, ஊர்ல இருக்காத, ஒண்ணு தற்கொலை பண்ணி செத்து இல்லைன்னா ஓடி, நீ இங்க இருக்க போய் எனக்கு இந்த ஊர்ல என்ன செய்ய முடியல, ஃப்ரீயா எனக்கு வர முடியல. இந்த ஊருக்குள்ள என்னால தெரு முன்னாடி ஃப்ரீயா வந்து என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. நீ இருக்கிறதே இப்படி இருக்கு, காணாத வரைக்கு அவனையும் நீங்க கூட்டிட்டு வர, அவனே இங்க வர விடாத. இந்த சபைக்கு நீ எல்லா சபைக்கும் போக விடும், ஆனா எங்க மட்டும் போக விடாது. சமயத்தில் ஒரு நபர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி 2 பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்ப கீழே விழுந்த நபர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது வாழைக்கு வந்து கம்பு கொடுத்து மேலே கட்டி இருந்தாலும் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து கையில் ஏதோ ஆயிடுச்சு. அப்போ கூட்டிட்டு வந்த நபர் சொல்றாங்க, கீழே விழுந்திருக்கு, இதுக்கு பாசிட்ட போனா அவர் என்ன செய்வாரு, இது நம்ம கெட்டு போட இடத்துக்குலாம் போனோம். ஒரு இடத்துல சொல்றது சரியா தப்பா முடியும், சரியா தப்பா ஒரு விதத்துல சேரணும். இதுக்கு அங்க போய் அவர் என்ன செய்ய போறாரு, அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு வந்தவர் சொல்றாராம், இப்ப அங்க போய் இது என்னப்பா பண்ண முடியும், முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எங்க போகும்,
ஆனா அவர் ஸ்ட்ரிக்டா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நான் ஜோம்னாம வரவே அது அங்க போய் இடம் கூட என்னத்தையாவது காட்டி கிடக்கும். 6 மணி நேரம் முதலாவது நான் இங்க போய் ஜோம் தலையில கை வச்சேன். கை வச்ச உடனே அப்படியே அந்த கட்டடமே அதிர்ந்த மாதிரி ஒரு சத்தம் பயங்கரமா. நான் தான் கீழே விழுத்தேன். சொல்லுது, ஒன்னையே தஞ்சான்னு கிடக்கான், என்னையே தஞ்சான் கிடக்குறாங்க. நம்ம ஆண்டவருக்கா நடத்துறோம், இங்க வர்றவங்க நம்ம ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துற, வித்தியாசம் வழி நடத்துறது இல்லை. ஒன்னே தஞ்சான் கிடக்குறான், எதுக்கட்டாலும் ஓடி வந்துடுறான். கையை ஒடிச்சலாம்னு பார்த்தேன், கை என்னால லேசா ஒரு ஃப்ராக்சர். நாங்கள் உடனே ஜோம்னி, சரி ஒன்றும் இல்லை, போய் ஆஸ்பத்திரியில் ஒரு சின்ன என்ன செய்யும், கொஞ்சம் தைலத்தை போட்டு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேளு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கிறேன். பொல்லாத ஆவி இன்னைக்கு ஜனங்களை சரியில்லாத வழியில நடத்தி தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிச்சு இன்னைக்கு நிறைய பேரை ஆஸ்பத்திரி என்று வீணாக பணத்தை விரயம் பண்ண வைக்கிறது யாரு? ஆஸ்பத்திரிக்கு நல்லா கொடுப்பான்னு சொல்றது, ஆனா யாருக்கும் கொடுக்கறது இல்லை. சாட்சி சொன்னாங்கல்ல, யாருக்கும் கொடுத்துருந்தேன், ஆண்டவர்கிட்ட கொண்டு பாஸ்வேர்டு கொண்டு கொடுத்துருந்தேன் இல்லை. இங்க வந்துட்டு அது யாருக்கு போயிடும். இங்க வந்துட்டாலே அது யாருடைய பண்டகசாலைக்கு போயிடும்? தேவனுடைய பண்டகசாலைக்கு போயிடும். தேவனுடைய பண்டகசாலைக்கு போயிட்டுன்னா அவருடைய சாணாவதியா இருக்கிறதா அதை பயந்து கவனமாக வந்து என்ன செய்யணும், செலவு பண்ணி தான் ஆகணும், ஊழியர்களுக்காக பயன்படுவது. சரி, அப்போ சிலர் வந்து இந்த பொல்லாத ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, இவர்களை பொல்லாத ஆவி நடத்தும் போது பரிசுத்த ஆவியை பெற்றவங்களை அவர்களுக்கு வந்து என்ன செய்யாது, பிடிக்காது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உடையவர் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. பரிசுத்த ஆவி உங்களோடு இருப்பதும் சர்வ வல்லமையுள்ள காணக்கூடாத தேவன் உங்களோடு இருப்பது ரெண்டும் ஒன்றுதான். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா அந்த ஆவியானவர் உங்களை வந்து நிச்சயமாக வந்து என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார், தனித்துவப்படுத்தி காமிப்பார். அந்த யோசேப்பை குறித்து அவன் சாட்சி சொல்கிறான், இந்த ஆவியை பெற்ற மனுஷனை போல வேறொருவன் இல்லை என்றதான சாட்சியை வந்து என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அடுத்தபடியாக நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், அப்போஸ்தலர் 1:8 நீங்க அதை குறித்து வைத்திருப்பீங்க. சாட்சியாக வாழ வைக்கிறதான காரியம், அதை நீங்க மறுபடியும் உங்களுடைய மனதில் ஏற்று சாட்சியாக வாழும்படி ஒப்புக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உணர்வின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் என்பது என்ன ஆவி? உணர்வின் ஆவி. இந்த உணர்வு யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்கு என்ன ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது. எதை குறித்ததான உணர்வு? பாவம் எது என்றதான உணர்வு. எதை குறித்ததான உணர்வு? நீதி எது என்றதான உணர்வு. அடுத்தபடியாக நியாயம் எது என்றதான ஒரு உணர்வு. இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்துவிட்டு, அநீதி செய்துவிட்டு, அநியாயத்தை செய்துவிட்டு அவைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அதற்கான அந்த ரியாக்ஷன், அதற்கான ஒரு பலன் இப்போது இவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை குறித்ததான உணர்வு இல்லை. முக்கியமாக 2 விதமான உணர்வு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒன்று பாவம், நீதி, நியாயம் என்பதை குறித்ததான உணர்வு. இன்னொன்று, நாம் என்னென்ன வழிகளில் எல்லாம் கடந்து வந்தோம், தேவன் நம்மை இப்போது இந்த அளவுக்கு ஆசீர்வதித்து வைத்திருப்பதற்கான காரணம் என்ன என்றதான உணர்வு நமக்குள் சரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்குள்ள அவங்க நினைக்கிறாங்க, நான் சரியா இருக்கிறபடினால என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க வந்து சரின்னு சொல்றீங்க? எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க? சரியா சரியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க அம்மா.
ஏன் தராசுலே சரியா இருந்தீங்க, கர்த்தருடைய தராசு அதோட துல்லியமா இருக்கும். ஒரு ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தராசில் நிறுக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்ட. ஆண்டவர் இருதயத்தை தராசில் வச்சு நெருக்கிறாரு. ஜனங்கள் உங்களுடைய வார்த்தையை வச்சு நிறுத்து பார்க்காங்க. என்ன அன்பா இருக்காங்க, இதுதான் வெறும் வார்த்தை தான், அதை வச்சு நிறுத்து பார்க்கறாங்க அன்பா இருக்கிறாங்கன்னு. இவர்கள் அன்பா இருக்கிறாங்களா இல்லாவிட்டா கொடூரமா இருக்கிறார்களா என்பது அது காலமானது விளங்கப்படணும், நாளானது அது விளங்கப்படும் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தராசில் நிறுத்து பார்க்கிறார். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் போய் முழங்காற்படியிடுகிறதான நேரத்தில் எல்லாம், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் குறைவுள்ளவள், ஆண்டவரே நான் அநீதி செய்கிறவள், ஆண்டவரே நான் அநியாயம் செய்கிறவள், இதைத்தான் நீங்க ஆண்டவரிடத்துல உணர்ந்து சொல்ல முடியுமே ஒழிய வேற எந்த நல்ல காரியத்தை நம்மால் சொல்லவே முடியாது. ஏனென்றால் மகா நீதிபரராய் இருக்கிறதான கர்த்தருடைய பார்வையில நம்முடைய நீதிகள் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையாய் இருக்கிறது, அவைகள் ஒன்றுக்குமே உதவாது. இந்த உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? நான் இவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அவருடைய கிருபை அல்லவா ஆசீர்வதித்திருக்கிறது. நாம் பெறுகிறதான நன்மைகள் எல்லாம் எதனால? அப்படிதாங்க, இதனால பெறுறோம், கிருபையினால பெறுகிறோம். கேட்கறது இதெல்லாம் நம்ம கேட்கணும். ஆண்டவரை நான் அதை செய்தேன் இதை செய்தேன், எனக்கு அதை செய்யலை இதை செய்யலையே அப்படின்னு நீங்க சொன்னா அவர் அடுத்ததை சொல்லுவார். நீ சொல்றது சரிதான்மா, ஆனா நீ இப்படிலாம் செய்திருக்கிய, அதுக்கெல்லாம் தண்டனை நான் தந்திருக்கணும், அது தராம நான் எப்படி இருக்கேன் கிருபையா இருக்கிறேன்னு ஆண்டவர் கேட்பார். எனவே ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே என்ன நீங்க இதுவரைக்கும் நடத்தி வந்தது உங்களுடைய கொஞ்சம் ஆண்டுகளை பின்னோக்கி பாருங்க. தயவு செய்து கிறிஸ்தவ ஜனங்களாகிய நீங்கள் கொஞ்சம் ஆண்டுகளை பின்னோக்கி பாருங்க. எப்படியெல்லாம் உங்களை ஆண்டவர் என்ன செய்து வந்தார் நடத்திட்டு வந்தார். எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப உண்டு. ஆனா நேரம் கிடைக்கிறத விட நான் இதை தான் நினைப்பேன். ஆண்டவர் செய்யாதவங்க நான் நினைக்கிறது இல்லை. அடுத்து அவங்க அதை பட்டாங்க இதை பட்டாங்க, அதை நினைச்சு ஆசைப்படுறது இல்லை. சிலர் அடுத்தவங்க செய்த குற்றத்தை நினைச்சு ஆசைப்படுவாங்க. அதை தூக்கி குப்பையில போடுங்க, அதெல்லாம் ஆகாததெல்லாம். ஆண்டவர் செய்ததை நீங்க நினைச்சு ஆசைப்படுங்க. அப்போ 10, 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ஜனங்கள் முன்னாடி எப்படி நம்ம கனீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தோம், ஆண்டவர் இப்ப நம்மளை எப்படி கனப்படுத்தி வைத்திருக்கிறார், அவர்களை விட உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவரே, நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன். இது என்னால் உண்டானதல்ல, இது கர்த்தர் அருளிய சொல்லி முடியாத ஈவு. ஈவென்றால் அது கிருபை, ஈவென்றால் அது இரக்கம். நம்மால் ஒண்ணுமே இல்லை. நாம கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு எந்த ஆசீர்வாதமே கிடைப்பதற்கு நம்ம தகுதியான ஆள் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மையும் ஒரு மனுஷனா நினைச்சு, நம்மையும் அவருடைய பிள்ளையாக மாற்றி, நம்முடைய குறைகள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய குறைகள் எல்லாம் பொறுத்தருளி, நம்முடைய அநியாயத்தெல்லாம் பொறுத்தருளி இந்த அளவுக்கு நடத்தி வந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம இதை நினைச்சு பார்க்கும்போது நல்ல உணர்வு இருக்கும் என்றால் நாம் இன்னும் ஆண்டுடைய நாமத்தை என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 119 120 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாவீது சொல்கிறாரு, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். அப்படிதானே இருக்கிறது, வாசிங்க. உமக்கு பயப்படும் பயத்தா என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் என்ன செய்யறேன், பயம் இருக்கா? நான் நிறைய காரியங்களை செய்யாமல் என்னை தடுத்து வைத்திருக்கிறது யாருடைய நியாய தீர்ப்பு. நான் சின்ன வயசுல நிறைய அனுபவங்களை பார்த்திருக்கிறேன். தப்பா நினைச்சிடக்கூடாது. நீங்க என்ன குற்றம் செய்தாலும் ஆண்டவர் நம்மளை கஞ்சடைய விட்டுருவோம் நினைச்சே பார்த்துறாங்க. நான் ஆண்டை பிள்ளையா இருக்கனால விட்டுருவாருங்க. பைபிள் தெளிவா சொல்லி, குற்றவாளியை முடிங்க, குற்றவாளியை குற்றமற்றவனாக விட மாட்டார். ஏன்னா அவர் நீதி உள்ளதான தெய்வம். அவன் செய்த பாவம் அவனோட என்ன செய்கிறது இல்லை, அவனோட போகிறது இல்லை.
அது எங்க போகுது? என்ன போகுது? அப்ப ஒரு விதத்தில் உங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யறேன் என்று சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு கேடு செய்து வைக்கிறது யாருதான்? பிள்ளைகளுக்கு சொத்தை சம்பாத்தியம் பண்ணி வைக்க அடுத்தவங்க சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா பிள்ளை நிம்மதியா இருக்க மாட்டான், பிள்ளை நிம்மதியா வாழ மாட்டான். அடுத்தவங்க சொத்துல பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வச்சேன்னா பிள்ளை நிம்மதியா வந்து என்ன செய்யாதாங்க இருக்காது. அடுத்தவங்க சொத்தை ஏற்றி பிள்ளைய படிக்க வச்சேன்னா அந்த படிப்புல நல்ல வேலை பார்த்து நிம்மதியா வாழாது பிள்ளை. நாம உழைச்சி நீதியான வழியில சேர்த்து நம்ம கைப்பாடுபட்டு சேர்த்து அந்த பணத்தை தான் நீ அனுபவிக்கணும், உன்னுடைய பிள்ளையும் அனுபவிக்கணும். யாருடைய பணத்தையோ நீ வந்து நீயும் சாப்பிட்டு உன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா அது விரியன் பாம்பின் பிச்சாய் போகும். நீங்க நிறைய பேருடைய குடும்பத்துல இந்த சாபத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கும் சரீரத்துல சௌக்கியம் இல்லை, அப்படியே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சௌக்கியம் இல்லை. ஆனால் அந்த உணர்வு இல்லாதபடி அவர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் ஏன் என்னை இப்படி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாயார் சொன்னாங்க, தாயார்கிட்ட பையன் சொன்னாமா, நானும் வந்து எவ்வளவு ஜோமணி தான் பாக்குறேன், ஆனா என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் என்ன சொல்லிருக்கிறாரு, ஆசீர்வதிக்க கொண்டிருக்கிறாரு. இந்த வார்த்தையை முதல்ல தப்பு. ஏன் தப்பு? ஆண்டவர் நீதி தவறாத தேவன் அல்லவா? இந்த வார்த்தை யார் குற்றப்படுத்துது? யார் குற்றப்படுது? தேவனை குற்றப்படுது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்தன் சொல்றாரு, நாங்களும் எங்கள் பிதாக்களும் அக்கிரமம் பண்ணி ஆகாமியம் பண்ணினோம், ஆனால் எங்கள் தேவனோ நீதி உள்ளதான தேவனாய் இருக்கிறேன். அவர்கள் செய்த பாவத்தை நாங்கள் எங்கள் பிதாக்களும் செய்த பாவத்தை நாங்கள் இப்போது என்ன செய்து வருகிறோம்? சுமந்து வருகிறோம். உமது உண்மையின்படிதான் எங்களை உபத்திரவப்படுத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க. ஆனா நம்மில் அனைவர் சொல்றோம், யார் செய்த பாவமோ சொல்றாங்கல்ல, சொல்லிடக்கூடாது. நீங்க யார் செய்த பாவம் தான்? முதல்ல நீங்க செய்த பாவம். நீங்க செய்த பாவத்திலிருந்து நீங்க சீரடைங்க. அதற்கு அப்புறமாக உங்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தை ஆண்டவர் பாவம் பார்த்து என்ன செய்வார்? அதை பரிகரிச்சு உங்களை விட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை தள்ளி விடுவார். ஆகாப் ராஜா ரொம்ப கொடூரமான ராஜா. வேதத்தில் வாசி பார்த்தா தெரியும். ஆகாப் ராஜா ரொம்ப கொடூரமான ராஜா. ஆகாப் ராஜாவுடைய மனைவி தான் இயேசபேல். ஆனா இந்த ஆகாப் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்ததான சாபம் என்ன தெரியுமா? ஆகாப் ராஜாவுடைய வீட்டுல சுவாசம் உள்ளதான ஒண்ணுமே விட மாட்டேன். ஒரு நாய் இருந்தா கூட சுவரில் நீருடன் நாய் முதலாம் இல்லாதபடி அழிச்சிருவேன் அப்படின்னு தேவனுடைய சாபம். ஆனா அந்த ஆகாப் ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டு இந்த சாபத்து நிமித்தம் நாமும் நம்முடைய குடும்பம் என்ன செய்ய போறோம்? அழிய போகிறோம் தெரிந்து விட்டது. இவன் உடனே சாபத்தை கொடுக்கிறதான இந்த ஆண்டவரிடத்துல போய் விடுறான். இவன் ஆண்டவரிடத்துல போய் அழுகிறான், புரளுகிறான், தாழ்மையா நடந்து கொள்றான். எனவே ஆண்டவர் சொன்னாரு, உடனே டக்குன்னு சாபம் தான், அதுல கொஞ்சம் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றாரு. அந்த வேத பகுதியை உங்களுக்கு வாசித்து காட்டினா கொஞ்சம் நன்றாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ராஜாக்கள் புஸ்தகத்துல 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 26 சீக்கிரமா கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்தி விட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். 24 வாசத்திற்கு முதலாவது, ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். 28 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாத
பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு ஸ்கிப் பண்ணி விட்டுட்டார். இவனோட ஒரு தாண்டி விட்டுட்டார். சாபம் தான். ஆனா இவன் உணர்ந்து உபவாசம் இருந்து அழுது மன்றாடுற அப்படின்னால இவன் தாழ்த்தனா இந்த காரியத்தின் நிமித்தமாக ஒரு ஜெனரேஷன் அங்க. இப்ப அந்த ஜெனரேஷன் தன்னை தாழ்த்தினா அப்படி தள்ளி என்ன செய்யிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தது என்ன கிடையாது, பயம் இருக்கான்னு கேட்கிறேன். ஆண்டவருடைய சாயல் மிக சாந்தகுணமான சாயலாக இருக்கிறபடினால இன்னைக்கு நிறைய பேருக்கு யாரை பார்த்தா பயம் இல்லை. ஆண்டவரை பார்த்தா என்ன கிடையாது, பயம் கிடையாது. ரொம்ப அன்புள்ள தெய்வம். நான் கோபப்பட்டுட்டா அவர் ரொம்ப அன்புள்ள தெய்வம் தான். ஆனால் அவர் கோபப்பட்டுட்டா அவருடைய கோபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கோபம் கனந்து புகைகிற அக்கினி சூளைய போல இருக்கும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ரொம்ப ரொம்ப அன்பு கூறப்பட்டவங்க. ஆனா அவங்க பட்ட பாடுகளை பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சமுதாயம் படாத பாடுதான் யார் பட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டாங்க. ஆனா அவர்களை போய் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு, தேவனால் அன்பு கூறப்பட்டதான ஜனங்கள் என்று சொல்லி ஒரு இடத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன், உனக்கு விரோதமாக பேசினது முதற்கொண்டு என்னுடைய இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது. அப்படி சொல்லுகிறார். அவ்வளவு அன்பு அந்த ஜனங்கள் மேல இருக்கிறது. அன்பு இருக்கிறது என்பதற்காக அந்த ஜனங்களை ஆண்டு தண்டிக்காம விடவே இல்லை. கொடூரமாக அவர்களை தண்டித்தார், அவர்களை சிதறடித்தார், அவர்களை எவ்வளவோ நெருக்கினார், ஒடுக்கினார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, நெருக்க வந்த உடனே யார்கிட்ட ஓடி வருவாங்க? ஆண்டவர்கிட்ட ஓடி வருவாங்க. நெருக்க முடிஞ்ச உடனே பின்வாங்கி அவரோட மாம்சமும் மனசும் விரும்பினபடி நடப்பாங்க. ஆண்டவரிடத்துல ஒரு முறை 2 முறை தான், பல முறை நீங்க இப்படியே நடந்து கொண்டிருந்தால் ரெண்டாவது ஆண்டவரிடத்துல நீங்க போய் ஜெபம் பண்ணா உங்க ஜெபத்திற்கு என்ன கிடையாது, மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையில் நீங்க எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்க வேண்டும். அப்ப நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துதல். ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை தரும் ஆவி. உங்களை கர்த்தருக்கு பயப்படுதல் வர வேண்டும் என்றாலே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால்தான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இருக்கா. கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருந்தா உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? நீ நிறைய பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுறதான பயமே இல்லை. எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, நான் யாருக்கு பயப்படணும்? தைரியமா சொல்ல முடியுமா, நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன். ஆண்டவருக்கு பயம்தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால் தீமையை விட்டு விலகுவார்கள். பொல்லாப்பை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுறதானா பயம். இந்த பயம் இல்லாத ஜனங்கள் தேவனால் அநேக வேளைகளில் கைவிடப்படுவாங்க. நாம் இந்த உலகத்துல இருக்கிறபடினால அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவைகள்லாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஆனா அவைகள் எல்லாம் கடந்து போகும்போது தேவன் நம்மோடு இருந்தால், தேவனுடைய தூதன் நம்மோடு இருந்தால், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம சிரிச்சுட்டே நம்ம கடந்து போகலாம். சிலருக்கெல்லாம் இருக்கிறத பிரச்சனையை பார்க்கும்போது அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரே வார்த்தை சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஆண்டு பார்த்துக்கொள்வார், ஆண்டு பார்த்துக்கொள்வார் சொல்லி கடந்து போய்கொண்டே இருக்கிறேன் என்றால் தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தேவ ஆவியை பெற்றிருக்கிறாங்க. இந்த தேவ ஆவியை பெற்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் நம்ம என்ன சொல்ல தெரியுமா, இதை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றிலாம் என்கிட்ட என்ன செய்யாதாங்க. ஏனோ நிறைய வீடுகளில் வசனம்லாம் போடும்போது அந்த முதல்ல என்ன செய்யணுமோ அதை போட்டிருக்க மாட்டாங்க.
ஏன்னா அது போட்ட ஜனங்கள் வாங்க மாட்டாங்க. எதை போட்டால் தான் வாங்குவாங்க? உன்னை ஆசீர்வதிப்பேன், இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில வரைந்திருக்கிறேன், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உடைய அடியானவர்கள் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நமக்கு எல்லாம் பாதி வசனத்தை ஹிடன் பண்ணி வச்சுட்டு இந்த வசனத்தை மட்டும் போட்டாதான் நமக்கு அது பார்த்தோன்னே எப்படி இருக்கு, எதமா இருக்கு. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. இந்த வசனத்தை போட மாட்டோம். ஏன்னா ஆசீர்வாதமும் சாவும் சேர்ந்து இருக்கு, அதை போட மாட்டோம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை இருக்குல்ல, நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வசனங்கள்லாம் நமக்கு அதிகமாக என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. நிறைய சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லலாம், நேரங்கள் தான் எனக்கு சரியாக வாய்க்க மாட்டேங்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு சில வார்த்தைகளை தான் உங்களுக்கு சொல்ல முடிகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தை போதிக்கும் ஆவியானவர். நீ கர்த்தருக்கு பயந்து பாருங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுறதுக்குள்ள என்ன செய்து பாருங்க, வளர்த்து பாருங்க. என்னத்தை சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? கர்த்தருக்கு பயப்படுதல் போதிக்கிறீங்களா? பிள்ளைகள் சரியில்லாம போகுது, ஏசப்பா தண்டிச்சிருவாரு சொல்றீங்களா? ஏசப்பா நரகத்தில் போறாரு சொல்றீங்களா? இன்னைக்கு யாரோ சொன்னாங்க, அந்த வார்த்தை சாதாரணமாக இருக்கவங்களும் பேசக்கூடிய வார்த்தை தான். அந்த வார்த்தை சாதாரண நீங்க எல்லாருமே அந்த வார்த்தையை பேசியிருப்பீங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட குடும்பத்துல அது மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. அந்த குறிப்பிட்ட குடும்பத்துல வெளியெல்லாம் சாதாரண பேசப்படக்கூடியதான வார்த்தை. அப்போ அந்த பையன், அந்த வீட்டில் உள்ளதான பையன் அந்த வார்த்தையை பயன்படுத்தின உடனே நம்ம பெற்றோர்கள் சொல்றாங்க, ஏசப்பா எங்க போட்டுருவாரு? நரகத்தில் போட்டுருவார். இப்ப சின்ன வயசு, ஆனா எனக்கு கொஞ்சம் வளரும் போது இது அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யும், பதிந்து இருக்கும். யாரும் போதிக்க வேண்டியதில்லை, உள்ள கிடக்க வசனமே என்ன செய்யும், போதிக்கும். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இதை தான் போதிச்சு கொடுக்கும். விரோதம், நீங்க பேச மாட்டீங்க, உங்க பிள்ளை பேசக்கூடாதுன்னு இருக்கு. நீங்க ஒரு நபர்கிட்ட பேச மாட்டீங்க, நீங்க நினைக்கணும் நான் தான் பேசாம பாடா போறேன், என் பிள்ளை பேசி எப்படி இருக்கட்டும், நினைச்சிருக்கீங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளை. என்கிட்ட பேசாதவங்க என் மகன் பேசியிருக்கா, நான் ஒண்ணுமே நினைக்கிறது இல்லை. என்கிட்ட பேச மாட்டாங்க, நம்ம யாரையும் விரோதம் பாராட்டுறது இல்லை, ஆனா அவன் பேசுவான். எனக்கு ஆகாத ஆளு இப்படிலாம் என்ன பேசுங்க, நீ ஏன் பேசுற கேட்கறது இல்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்தை விதைங்க, விரோதத்தை விதைக்காதங்க, கசப்பை விதைக்காதருங்கள், முள்ளுகளை விதையாதருங்கள், நல்லவைகளை விதைங்க. நல்லவைகளை விதைத்தால் அது நல்லதே பயிராகும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நல்லவர்களாக வளர்த்தால் அந்த நல்லது உங்களுக்கு தான் பயன்படும். நீங்க இன்னைக்கு மற்றவர்களுக்கு விரோதமாக சில கசப்ப விரோதங்களை நீங்கள் படிச்சு கொடுக்குறீங்க. இந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளையாக மாறி இந்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கையில கடந்து போனதற்கு பிறகு அந்த கசப்பு நேரே திரும்புது. முதல்ல வேற ஆளுக்கு கசப்பை நீங்கள் போதிச்சீங்க, இப்ப அந்த கசப்பான காரியங்களை செய்வதற்கு இந்த பிள்ளை கற்றுக்கொண்டு திருமணத்திற்கு பிறகு அவன் உங்களுக்கு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு எப்படி இருக்கிறான், விரோதமா இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்துடுறாங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தால் சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது நீங்க நினைச்ச வேளையில நாள நிறைய காரியங்கள் ரொம்ப சில காரியங்களுக்கெல்லாம் 30 வருஷம் காத்தரும், சில காரியங்களுக்கெல்லாம் 35 வருஷம் காத்தரும். அப்படிலாம் காத்து இருந்தா தான் யாரால் நமக்கு கிடைக்கும், தேவனால் கிடைக்கும். தேவனால் கிடைக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனால் கிடைக்கிறத யாரும் உரிமை பாராட்ட முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைய நான் ஆசீர்வதிச்சேன்னு யாரும் சொல்றதுக்கு வழி இருக்கவே கூடாது. தைரியமா நீங்க
தலை நிமிர்த்தி சொல்லணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என்னுடைய உயர்வுக்கு எந்த ஒரு மனிதன் காரணம் இல்ல, ஆண்டவரே காரணர் என்று சொல்லி நாம தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற வரைக்கும் கஷ்டமா இருந்தாலும் சில வேளைகளில் நம்ம சில சூழ்நிலைகளில் குறைவு நிமித்தமாக அழ வேண்டியது இருக்கும், குறைவு நிமித்தமாக சங்கடப்பட வேண்டியது இருக்கும், குறைவு நிமித்தமாக தூக்கம் இல்லாமல் இருக்கும், குறைவு நிமித்தமாக மனுஷனுடைய கண்ணை விட்டு நாம விலகி போக வேண்டியது இருக்கும். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து போனால்தான் நம்மை படைத்த தேவன், நம்மை நேசிக்கிறதான தேவன் நம்மை பரிதாபப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க முடியும். மனுஷன் பரிதாபப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை. மனுஷன் பரிதாபப்பட்டு ஒரு சின்ன உதவியை செய்தால் நாளைக்கு தெருவா சொல்லிக் கொண்டாலே வாங்க, ஆண்டவர் உதவி செய்தால் அதற்கு ஏதுவே இருக்காது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. நம்மெல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை என்பது அளவிடப்பட முடியாது என்பதை உடைய வார்த்தை மூலமாக கேட்க எனக்கு உதவி செய்தீங்க. மறுமைக்குரியதான நன்மைகளையும் இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமிக்குரியதான உயர்வை நன்மையும் பரிசுத்த ஆவியான நீங்க எங்களுக்கு எனக்கு தருகிறீங்க. உடைய வார்த்தையின் மூலமாக நான் கேட்டேன். ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எனக்கு இருப்பதாருங்க. பரிசுத்த ஆவியை நாங்கள் முட்டி எழுப்பிக்கொள்ள எனக்கு இருப்பதாருங்க. இதற்கான வல்லமையினுடைய அபிஷேகம், இதற்கான பரிசுத்த ஆவியினுடைய பலம் இப்போதே எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புங்க. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. மேல் வீட்டு அறையிலே இறங்கினதான் அதே வல்லமை இந்த திருச்சபையில் உள்ளதான நம்முடைய பிள்ளைகள் எல்லார் மீது இறங்கும்படியாக சபையை நடத்துகிறதான நான் விரும்புகிறேன். இதற்காக ஜெபிக்கிறேன். எல்லா ஜனங்களும் காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக்கொண்டு மறுமைக்குரியதான ஆசீர்வாதத்தோடு மட்டுமல்ல, இந்த பூமிக்குரியதான மேன்மையோடு வாழத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக, கர்த்தருடைய பலிபீடத்தினுடைய அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை நிரப்புவதாக. நான் உங்களுக்குள் விளாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் சொன்னதான கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த ஜனங்களுக்குள்ளாக உலாவி நம்முடைய பிள்ளைகளை பலமுள்ளவர்களாக மாற்றுங்க, நம்முடைய பிள்ளைகளை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுங்க, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுங்க, நம்முடைய பிள்ளைகளை கனத்திற்குரியவர்களாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளில் நம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கர்த்தர் கிருபை செய்தி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தந்து சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே வல்லமையுடையது வந்து உண்டானால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை தான் என்பதை வார்த்தை மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபையிலே கடந்து வருகிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு ஒவ்வொருவரும் வேறுபட்டு ஜீவிப்பார்களாக. சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே ஞானம் உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, கனத்திற்குரியவர்களாக மாறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வராத ஜனங்களை மறுநாளுக்கு அழைத்து வாருங்க. சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற உண்டு. அவள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படுவதாக. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. என்னுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பை கொடுங்க. ஆண்டவரே, பொல்லாத மனிதர்கள் வைக்கிறதான எல்லா விரோத திட்டங்கள், தீமையான செயல்கள், ஆலோசனைகள் எல்லாவற்றுக்கும் எல்லாரையும் விலைக்கத்தை காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சத்துடைய வஞ்சக வலையில் சிக்கிவிடாதபடி ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கர்த்தர் காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை இருக்குமா நம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தாருங்க. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் உடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உடைய நாமத்தை ஆராதிக்க தேவன் தாமே கிருபை செய்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.